மைக்ரோ ஃபைனான்ஸ் முறையில் கடன் வழங்குவதற்கு 3 டெலிவரி மாடல்ஸ் உள்ளன. அவைகள்: 1. SHG குரூப், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப். 2. JLG குரூப், அதாவது ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப். 3. பர்சனல் லோன், அதாவது இண்டிவிஜுவல் லெண்டிங். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பத்தி பார்ப்போம். 8 முதல் 20 உறுப்பினர்கள் வரை இருக்க வேண்டும். செயல்பாடுகள்: கடன் வழங்குதல், சமூக மற்றும் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்தல். சேமிப்புகளை வங்கிகளில் டெபாசிட் செய்ய வேண்டும். தொடர்ந்த சேமிப்புகளை பொறுத்தே குழு கடன் வழங்கப்படும். தனிப்பட்ட உறுப்பினருக்கு கடன் வழங்காமல் குழுவிற்கு தான் கடன் வழங்கப்படும். வாராந்திர, 2 வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதாந்திர முறையில் கலெக்ஷன் வசூலிக்கப்படும். கணக்கு புத்தகங்கள், குழு மீட்டிங் ரெஜிஸ்டர் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்ஸ் பத்தி பார்ப்போம். ஒரு குழுவில் 4 முதல் 10 உறுப்பினர்கள் வரை இருக்க வேண்டும். ஒரு சென்டர்ல 3 முதல் 8 குழுக்கள் வரை உருவாக்க முடியும். சென்டருக்கு என லீடர் இருப்பார்கள். செயல்பாடுகள்: கடன் வழங்குதல், சேமிப்புகளை வங்கியில் டெபாசிட் செய்ய தேவையில்லை. ஒவ்வொரு தனிநபரின் பேரில் கடன் வழங்கப்படும், ஆனால் மற்றவர்கள் உத்தரவாதம் கொடுப்பதின் அடிப்படையில் வழங்கப்படும். வாராந்திர, 2 வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதாந்திர முறையில் கலெக்ஷன் வசூலிக்கப்படும். கடன் அட்டை மற்றும் மீட்டிங் ரெஜிஸ்டர் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். நமது பின் சிக்மா எந்த மாடல் முறையை பின்பற்றுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் இந்த 2 மாடல்களில் இருந்து சேர்த்து ஹைபிரிட் மாடலை பின்பற்றுகிறோம். நாம் பின்பற்றும் ஹைபிரிட் மாடல் முறை: குழுவிற்கு தான் லோன் கொடுக்கப்படும். உறுப்பினரின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் கடன் தொகை வரவு வைக்கப்படும். CGT, GRT டிஸ்பர்ஸ்மெண்ட் ப்ராசஸ் கடைபிடிக்கப்படும். ஜாயிண்ட் லயபிலிட்டி முறை பின்பற்றப்படும். குழு உத்திரவாத முறை பின்பற்றப்படும். வங்கிகளில் சேமிப்பு முறை தேவையில்லை. சென்டர் லீடர் முறை பின்பற்ற தேவையில்லை. குழுக்கடன் விரைவாக டிஸ்பர்ஸ் செய்யப்படும். மாதாந்திர முறையில்தான் கலெக்ஷன் வசூலிக்கப்படும். குழுவாகத்தான் தவணை தொகை வசூல் செய்யப்படும். தனிநபரிடம் வசூல் செய்யப்பட மாட்டாது. இந்த ஹைபிரிட் முறையையே நாம் பின்பற்றுகிறோம்.